ஞானப்பிரகாசத்தை கொழும்பு ஸ்ரீலங்காவில் இருந்து அழைக்கப் போகிறேன். அவர் வந்து புத்தாண்டின் முதலாவது வசனத்தை வார்த்தையை எங்களுடன் வந்து அவர் பகிர்ந்து கொள்ளப் போகிறார். அவரை நாங்கள் இப்பொழுது அரவழைப்போம். பாஸ்டர் ஞானப்பிரகாசம். பாஸ்டர் ஞானப்பிரகாசம், வாருங்கள், வந்து உங்களோட வார்த்தையை பகிர்ந்து கொள்ளுங்கள். இந்த புத்தாண்டில். Praise the Lord. Praise the Lord, sister. God bless you. Praise the Lord, Pastor. God bless you too. சங்கம நித்திய வெளிச்சத்தில் உள்ள எல்லா ஊழியர்களுக்கும் வாழ்த்தி இந்த தினம் உங்களோடு பகிர்ந்து கொள்ள எனக்கு கொடுத்த இந்த அவகாசத்திற்காக கோடான கோடி தோஸ்ரம் 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 சொல்லுகிறார்கள். எனவே தேவனுடைய பலத்தோடு நாங்கள் எல்லோரும் ஒன்று கூடி நாங்கள் வாழ்கின்ற நாடுகள் கிறிஸ்துவனுடைய நல் வழியிலே போக நாங்கள் முயற்சிக்க வேண்டும் என்று சொல்லி இன்றைய செய்தியை கொடுக்க நான் தயாராக இருக்கிறேன். உங்கள் எல்லோருடைய குரலை கேட்க ரொம்ப சந்தோஷமாக இருக்கிறது. மூத்த ஊழியராகிய மகேந்திரன் ஐயாவும் என்னை உங்களோடு சேர்த்து கொடுத்த அவருக்கும் பசுமையான முதிர்ந்த வைந்த ஆசீர்வதிக்க வேண்டும் என்று இந்த வேளையிலே இயேசுவின் பாதத்திலே ஜெபம் கேட்கின்றேன். அதவனமாக இன்றைய நாளிலும் இந்த ஊழியத்தை தைரியமாக நடத்துகின்ற சகோதரர் லெஸ்லி ஐயாவையும் அவருடைய பாரியாரையும் அவருடைய குடும்பத்தினரும் அவரோடு கையிட்டு உதவி செய்கின்ற ஒவ்வொரு ஊழியக்காரர்களையும் ஒவ்வொரு சகோதரியையும் முதல் முடியும் வரை இன்று வரை செய்த உதவியை போல இன்றைக்கும் உதவி செய்ய வேண்டும் என்று எல்லோரும் ஒருமனப்பட்டு ஜெபம் கேட்கின்றோம். இன்றைய நாளிலும் அரியானோடு இடைப்பட்ட வார்த்தைகள் புதிய காரியங்கள். இதோ நான் புதிய காரியங்களை செய்கின்றேன், இப்பொழுது அது தோன்றும், நீங்கள் அதை அறியீர்களா? நான் வனாந்தரத்திலே வழியையும் அவாந்தர வழியிலே ஆறுகளையும் உண்டாக்குவேன் என்று ஏசாயா தீர்க்கதரிசியின் புத்தகம் 43வது அதிகாரத்திலே 19வது வசனத்தில் எழுதப்பட்டு இருக்கிறது. புதிய தீர்மானங்களும் புதிய அர்ப்பணிப்புகளையும் நாங்கள் புதிய வருடத்திலே செய்து இயேசு கிறிஸ்துவுக்கு நாங்கள் ஒரு சாட்சியாக வாழ வேண்டும் என்கின்ற நோக்கத்தோடு இந்த செய்தியை உங்களுக்கு தருகின்றேன். அதாவது புதிய ஆண்டு என்றாலே அங்க புதிய வாய்ப்புகள், புதிய சந்தர்ப்பங்கள், புதிய மேன்மைகள், புதிய உயர்வுகள் உண்டு. இந்த புத்தாண்டு 2026 கர்த்தர் அன்போடு நம் கரங்களை பிடித்து கவனியுங்கள். நம் கரங்களை பிடித்து இதோ நான் புதிய காரியங்களை செய்கின்றேன் என்று வாக்களிக்கின்றார். ஆம், வருடத்தை நம்முடைய நன்மையினால் முடிசூட்டுகின்ற நம்முடைய அருமையான ஆண்டவர் புதிய காரியத்தை செய்வார். உங்களுடைய பாதைகள் எல்லாம் வெளிச்சமாகவே இருக்கும். பழைய ஆண்டு கடந்து போய்விட்டது. பழைய ஆண்டில் தோல்விகள் உண்டு, துயரங்கள் உண்டு, வேதனைகளும் போராட்டங்களும் இனி நம்மை தொடர்ந்து போவது இல்லை. ஆகவே பழைய கசப்புகளையும் பழைய வைராக்கியங்களையும் முற்றிலுமாக மறந்து விடுவோமாக. பழைய கண்களோடு புதிய துணியை இணைக்காதிருங்கள் என்று வேதம் சொல்கிறது. பழைய துருத்தியிலே புதிய திராட்சரசத்தை பார்த்து வைக்காதீர்கள். கர்த்தர் எல்லாவற்றையும் புதுதாக்கும்படியாக உங்களுக்கு அனுகிரகம் செய்து இருக்கிறார். முந்தினவைகளை நினைக்க வேண்டாம், பூர்வமானவைகளை சிந்திக்க வேண்டாம். இதோ நான் புதிய காரியத்தை செய்கின்றேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார் என்பதை நாங்கள் ஏசாயா 43வது அதிகாரத்திலே 18-19 வசனத்திலே வாசிக்கின்றோம். புதிய ஆண்டு என்றாலே புதிய பொறுப்புகள் உண்டு, புதிய கடமைகள் உண்டு. ஆண்டவர் அதை எல்லாம் நிறைவேற்றும்படியாக உங்களுக்கு சத்துவத்தையும் பலனையும் நிச்சயமாகவே தந்தருள்வார். தேவ பலத்தோடும்
தேவ வல்லமையோடும் வெற்றியாக நீங்கள் முன்னேறி செல்வீர்கள். இந்த புதிய ஆண்டிலே கர்த்தர் உங்களுக்கு முன்பாக செல்லுவார். அவருடைய சமூகம் பிரசன்னம் உங்களுக்கு முன்பாக செல்லும். அவருடைய சமூகத்திலே வல்லமை உண்டு, ஆனந்தமும் பரிபூர்ணமும் பேரின்பமும் உண்டு. மட்டுமல்ல, அவருடைய சமூகத்திலே மேன்மையும் மகிமையும் உண்டு. ஆகவே சந்தோஷத்தோடு கர்த்தரை துதிக்கின்ற துதியோடு கனத்தையும் மகிமையும் அவருக்கு செலுத்தி அவரோடு இணைந்து செல்லுங்கள் என்று சொல்ல ஆசைப்படுகின்றேன். வனாந்தரமும் வறண்ட நிலமும் கடுவெளி கழித்து புஷ்பத்தை போலவும் செழிக்கும். அது மிகுதியாக செழித்து பூரித்து ஆனந்த களிப்புடன் பாடும் என்பதையும் நாங்கள் எசாயா 35வது அதிகாரத்தில் 1-2வது வசனத்தில் வாசிக்கின்றோம். புதிய ஆண்டில மட்டுமல்ல, உலகத்தின் முடிவு பரியந்தம் சகல நாட்களிலும் அவர் உங்களோடு கூடவே இருப்பார். அவர் ஒரு நாள் உங்களை கைவிட மாட்டார். அவருடைய அன்பும் கிருபையும் உங்களை நிரப்பும், வழி நடத்தி கொண்டே இருக்கும். புதிய ஆண்டில் மகிமையின் ராஜா மகிமையான காரியங்களை உங்களுக்கு செய்தருள்வார். அதனால நாங்கள் ஒரு புதிய தீர்மானத்தை, ஒரு புதிய அர்ப்பணிப்பை செய்ய வேண்டும். கர்த்தாவே, அந்தினமும் நாங்கள் உம்மை நோக்கி கூப்பிட்டு உமக்கு நேராக எங்க கைகளை விரிக்க எங்களுக்கு உதவி செய்யுங்கள் என்று சங்கீதக்காரன் 88:9 சொல்கிறது போலவும் 1 தீமோத்தேயு 2:8 பரிசுத்த கரங்களை உயர்த்தி புதிய ஆண்டில புதிய தீர்மானங்களை எடுத்து தெய்வீக பூரணத்திற்கு முன்பாக செல்ல நாங்கள் வேண்டும். அனுதினமும் கர்த்தரோடு இணைந்து நடக்கும் இந்த வாழ்க்கையை சந்தோஷமும் குதூகலமும் நிறைந்த வாழ்க்கையாக, மகிழ்ச்சியாக, உள்ளம் துள்ளும் வாழ்க்கை வாழ வேண்டும். நாங்கள் கடந்து செல்ல வேண்டும். இந்த வாழ்க்கை சந்தோஷமாக, வெற்றியாக, பரிசுத்தமாக காத்து கொள்ள வேண்டியது எத்தனை அவசியம். இதற்காக நாங்கள் எடுக்க வேண்டிய தீர்மானம் என்ன என்பதை எனக்கு வெளிப்படுத்தின காரியத்தை உங்களுக்கு சொல்ல ஆசைப்படுகிறேன். அதாவது, நாங்கள் வாழ்கின்ற இந்த உலகம் பாவ உலகத்துக்குள்ளே நாங்கள் வாழ்கின்றோம். எனவே பாவ உலகத்திற்குள் நாங்கள் வாழ்ந்தாலும் நாங்கள் பாவிகளை விட்டு பிரிந்தவர்களாக வாழ நாங்கள் முயற்சி செய்ய வேண்டும். அந்த தீர்மானத்தை நாங்கள் 2026 எடுக்க வேண்டும். Do not be yoked with unbelievers. அவிசுவாசிகளுடன் இணைந்து ஐக்கியம் கொள்ளாமல் இருங்கள். இது ஆதியாகமம் 19வது அதிகாரத்துல 15 26 வசனங்களிலே முதலிலேயே தொடங்குகிறது. உலகத்தையும் உலக தன்மையையும் வெற்றி கொள்ளுதல். ஆனபடினால விசுவாசிகள் அவிசுவாசிகளை விட்டு பிரிக்கப்பட்டிருத்தல் என்பதை நாங்கள் 2 கொரிந்தியர் 6:17-18 வாசிக்கின்றோம். எனக்கு அன்பானவர்களே, நாங்கள் வாழ்கின்ற ஜனங்களிலே இருந்து நாங்கள் பிரிக்கப்பட்டவர்களாக இருக்க வேண்டும். அப்படினால நீங்கள் அவர்கள் நடுவிலே இருந்து புறப்பட்டு பிரிந்து போய் அசுத்தமானது தொடாதபடியும் இருங்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அப்பொழுது நான் உங்களை எனது பிள்ளைகளாக ஏற்றுக்கொண்டு உங்களுக்கு பிதாவாக இருப்பேன். நீங்கள் எனக்கு குமாரரும் குமாரத்திகளுமாக இருப்பீர்கள் என்று சர்வ வல்லமை உள்ள கர்த்தர் சொல்லுகிறார் என்பதை நாங்கள் 2 கொரிந்தியர் 6வது அதிகாரம் 17-18 வாசிக்கின்றோம். Therefore come out from them and be separate. Touch no unclean things, and I will receive you.
I will be father to you and you will be my sons and daughters, says the Lord Almighty. விசுவாசிகள் தங்கள் தீமையை விட்டு பிரிந்து மறுத்தால் தேவனோடு உள்ள ஐக்கியத்தையும் பிதாவாலே ஏற்றுக்கொள்ளப்படுவதையும் பிள்ளைகளுக்குரிய உரிமைகளையும் நிச்சயமாகவே நாங்கள் இழக்க நேரிடும் என்று வேதம் சொல்கிறது. 2 கொரிந்தியர் 6:18 ரோமர் 8வது அதிகாரம் 15 16வது வசனத்தையும் வாசித்து தியானியுங்கள். யாரிடமிருந்து போகிறோமோ, யாரிடமிருந்து நாங்கள் பிரிந்து போகின்றோமோ கவனியுங்கள், அவர்களிடம் நாங்கள் உண்மையான அன்பாக இருக்க வேண்டும். நாங்கள் அவர்களுக்குள்ளே வாழ்கிறோம் என்பதை நாங்கள் மறக்க கூடாது என்பதை யோவான் 3:16 1 கொரிந்தியர் 5:5 கலாத்தியர் 6:1 பரிசுத்தமாகுதலை தேவ பயத்தோடு பூரணப்படுத்துவது என்பதையும் 2 கொரிந்தியர் 7:1 வாசிக்கின்றோம். ஆகிய மனப்பான்மையை நாங்கள் கொண்டிருக்க வேண்டும். தேவனுடைய மக்களாகிய நாம் பிரிந்து போவதின் நோக்கம் என்ன? நாங்கள் ஏன் பிரிந்து போகின்றோம் என்கின்ற நோக்கம் ரட்சிக்கப்படும் நிலை கொண்டு இருப்பதற்காகவே என்பதை வேதம் பணமாக 1 தீமோத்தேயு 4:16 வெளிப்படுத்தின விசேஷம் 2வது அதிகாரம் 14 17வது வசனத்து வரைக்கும் வாசித்து தியானியுங்கள். விசுவாசத்தில் நிலைக்கு இருப்பது மிக முக்கியமான ஒரு காரியம். அதையும் நாங்கள் 1 தீமோத்தேயு 1:19 6:10 வாசிக்கின்றோம். பரிசுத்தத்தில் நிலைத்து இருப்பது அது யோவான் 17:14-21வது வசனம் வரைக்கும் 2 கொரிந்தியர் 7:1 வரைக்கும் நம் ஆண்டவரும் தகப்பனும் ஆகிய தேவனுக்காகவே முழுமையாக வாழ்ந்து இருப்பது அவசியம் என்பதை மத்தேயு 22:37வது வசனத்திலையும் 2 கொரிந்தியர் 6:16-18வது வசனம் வரைக்கும் சுவிசேஷத்தின் சத்தியத்தையும் ஆசீர்வாதங்களையும் விசுவாசிக்காத உலகத்தினர் ஏற்றுக்கொள்ள செய்வது ஆகியவை ஆகும். அவர்கள் அதை ஏற்றுக்கொள்வதற்கு அதை நாங்கள் யோவான் 17:21 பிலிப்பியர் 2:15வது வசனத்திலும் வாசிக்கின்றோம். அதை நாங்கள் வாசிக்கும் பொழுது இயேசு அவருக்காக ஜெபம் பண்ணுகிறார். இயேசு தேவனுடைய குமாரன் என்று நாங்கள் விசுவாசிகள் ஒத்துக்கொள்கிறோம். ஆனால் அவர் அவருக்காக ஜெபம் பண்ணுகிறார் என்று வேதம் சொல்கிறது. தன்னை பரிசுத்தமாக வைத்துக் கொள்ளவும் மற்றவர்களை தேவனுடைய பக்கத்தில் இழுத்து வர வேண்டும் என்கின்ற அவா இயேசு கிறிஸ்துவுக்கு இருந்தது. ஆகையினால நாங்கள் இந்த புதிய வருடத்திலே இயேசுவை போல் வாழ 33 வருஷம் அவர் வாழ்ந்தது போல நாங்களும் வாழ we have to imitate ourselves to be like Jesus Christ. அதற்காகவே நாங்கள் ஊழியத்துள்ள காலடியை வைத்திருக்கிறோம் என்று சொல்ல நான் உங்களுக்கு ஆசைப்படுகின்றேன். ஏனென்றால் பாருங்க, loving creator is the sustainer. Loving creator is the sustainer. அன்பான சிருஷ்டிகரும் பராமரிப்பரும் ஆகிய தேவனே, தேவன் அவரே, தேவனை தலைமுறைகளாக மற்றும் தேசங்கள் மீதும் ஆளுகை செய்கின்றார். அவர் மட்டும் உறவுகளை மீட்டு எடுக்கின்றார், உயிர்களை காப்பாற்றுகின்றார், நம்பிக்கையை உயிர்ப்பிக்கின்றார். இருப்பினும் இதை மாத்திரம் கவனிங்க, அதாவது தேவன் உண்டாக்கிய உலகத்தின் மீதும் அதன் மக்கள் மீதும் அக்கறை கொள்வதற்கு அவர் நமக்கு ஊழியக்காரராகிய நமக்கு
அழைப்பு கொடுக்கிறார் என்பதை நீங்கள் மறந்து போகாதீர்கள். நீங்க தான் இயேசு கிறிஸ்துவுக்கு ஒரு சாட்சியான ஒரு அம்பேசடராக இருக்கிறீர்கள் என்பதை மறந்து போகாதீர்கள். கிரைஸ்ட் அம்பேசடர்ஸ், கிறிஸ்துவுக்காக ஸ்நானாதிபதிகள், கிறிஸ்துவின் தூதுவர்கள். வி ஆர் தி அம்பேசடர் என்று 2 கொரிந்தியர் 5:20 பாருங்க. நாங்க தான் அம்பேசடர்ஸ். வி ஆர் தி மினிஸ்டர்ஸ், வி ஆர் தி டிப்ளமேட், வி ஆர் தி டிப்யூட்டி ரெப்ரசன்டேட்டிவ், ஹை கமிஷனர் ஆஃப் ஜீசஸ் கிரைஸ்ட். அவரை பற்றி சாட்சியாக வாழ வேண்டிய காரியத்தை எங்கள் கையில் அவர் கொடுத்திருக்கிறார் என்பதை மறந்தே போகாதீர்கள். எனக்கு அன்பானவர்களே, அவருடைய அழைப்பை பரிசுத்தத்தோடு செய்வதற்கு நாங்கள் எப்பொழுதும் தயாராக இருக்க வேண்டும் என்று சொல்வதே என்னுடைய இன்றைய செய்தியாக இருக்கிறது. அதாவது, the commandments are a lamp, this teaching is a light, and the corrections of discipline are the way to life. அதாவது, கட்டளையே விளக்கு, வேதமே வெளிச்சம், போதக சிக்ஷையே எங்களுடைய ஜீவனாக இருக்கிறது என்பதை நாங்கள் நீதிமொழிகள் 6வது அதிகாரத்தில் 23வது வசனத்தில் வாசிக்கின்றோம். The commandments is a lamp and the law a light. Reproofs in instructions are the way of our life. எனவே நாங்கள் இந்த புதிய வருஷத்திலே, இந்த 2026 இயேசு கிறிஸ்துவை சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொண்ட காரியத்தை மற்றவர்களுக்கு சொல்ல ஸ்நானாதிபதிகளாக இருக்க வேண்டும். அதை தவிர வேற ஒரு விதமான வார்த்தைகளை எங்களுடைய வாயிலிருந்து வர கூடாது என்று சொல்ல நான் ஆசைப்படுகிறேன். எனக்கு அன்பானவர்களே, என் வாயின் வார்த்தை எல்லாம் மற்றவர்களுடைய காயத்தை ஆற்ற வேண்டும் என்று வேதத்திலே நாங்கள் வாசிக்கின்றோம். அப்ப நாங்க வாயை திறக்கும் பொழுது எங்களுடைய வாயிலிருந்து வரக்கூடிய வார்த்தைகள் இயேசு கிறிஸ்து வேதாகமத்திலே எதை பேசினாரோ அந்த பாஷையில் பேச நாங்கள் எங்களை அந்த பயிற்சிக்குள்ள கொண்டு வர வேண்டும் என்று உங்களுக்கு சொல்ல நான் ஆசைப்படுகின்றேன். ஜீசஸ், அவரை போல நாங்க பேசணும். இயேசு கிறிஸ்து அவரை வணங்குங்கன்னு சொல்லி அவர் ஒரு இடத்துல சரி சொல்லி இல்லவே இல்லை. ஆனால் தேவனை வணங்குங்கள். எப்படி இயேசு கிறிஸ்து அந்த மாட்டு தொட்டில வளர்ந்த பொழுது அந்த அவரை போய் பார்க்க போனவர்கள் கதவை திறந்து உள்ள போன உடனே குப்பரை விழுந்து சாஸ்திரமாக நமஸ்காரம் செய்தார்கள் என்று நாங்கள் வாசிக்கின்றோம். வேற கதை ஒண்ணும் இல்லை, ஒருத்தரையும் பார்க்கல, ஒண்ணும் பண்ணல, நமஸ்காரம் பண்ணுகிறோம். ஒரு உணர்வு ஊழியக்காரராக எங்களுக்கு வர வேண்டும் என்பதே என்னுடைய ஆசையாக இந்த புது வருடத்திலே எனக்கும் இந்த செய்தியை கேட்கிற உங்களுக்கும் சொல்ல நான் ஆசைப்படுகிறேன். அவரை போல அவரை எந்த நேரமும் இயேசு கிறிஸ்து எப்படி வணங்கினார். அந்த மாட்டு தொட்டில் எவ்வளவு ஒரு நாட்டமான ஒரு இடம். அந்த இடம் மனிதனுடைய சரீரம். இந்த உடலை உங்களுக்கு ஒப்பு கொடுத்தேன் என்று சொல்கிறோம். அப்பொழுது இந்த உடல் சுத்தமாக சொன்ன இயேசு கிறிஸ்து எங்களுக்குள் வாழணும். பரிசுத்த ஆவியானவருக்கு நாங்கள் ரூம் கொடுக்கணும். Have you got a room for the Holy Spirit to live in us, or our flesh is taking control of us என்பதை நாங்கள் நிச்சயமாக தீர்மானம் எடுக்க வேண்டும். எனவே எப்பொழுதும் தேவனை வணங்குவதற்கு நாங்கள் சோம்பேறித்தனமாக இருக்கவே கூடாது என்று சொல்ல ஆசைப்படுகின்றேன். இந்த புதிய வருடத்திலே புதிய காரியங்கள் ஆண்டவர் மெய்யாகவே ஊழியக்காரர்களுக்கு செய்கிறார்கள் என்பதை சில காரியங்களை நான் தியானிக்கும் பொழுது இந்த எரேமியா உடைய அதிகாரம் எரேமியா 35வது அதிகாரத்திலே 6லிருந்து 11வது வசனம் வரைக்கும் நாங்கள் வாசிக்கும் பொழுது
நாங்கள் திராட்சை ரசம் குடிப்பது இல்லை என்றார்கள் என்றும், விசுவாசத்திலே உண்மையாக இருந்து தங்களது முதற் பிதாவினுடைய நடத்தை போல நாங்கள் நடப்போம், மீறவே மாட்டோம் என்று சொல்கிறார்கள். நாங்கள் திராட்சை ரசம் குடிக்கிறது இல்லை, நாங்கள் விசுவாசிகளில் உண்மையாக இருந்து தங்களது முற்பிதாவுடைய கட்டளைகளுக்கு கீழ்ப்படிந்து எங்களால் இருக்க முடியும் என்பதையும், அப்படி திராட்சை ரசத்தை குடித்தால் எங்களுடைய விசுவாசம் மறுதளிக்கப்பட்டு போகும் என்றும், திராட்சை ரசத்தில் இருந்து விலகி ஜீவிப்பதுதான் வேசித்தனத்திற்கும் பால் என்பவனை வணங்காதபடி விக்கிர ஆராதனையில் இருந்து பிரிக்கப்பட்டவர்களாக வேசித்தனத்திற்கும் பகாலை வணங்காமலும் விக்கிரம் ஆராதனைகளை செய்யாமலும் வேசித்தனத்திற்கு இடம் கொடுக்காமலும் நாங்கள் வாழ்கின்றோம் என்று சொல்லுகிறார் என்பதை நாங்கள் இந்த 35வது அதிகாரம் 6லிருந்து 11வது வசனத்தை வரைக்கும் வாசித்து இந்த தியானிக்கும் பொழுது இந்த செய்தியை நான் சரி கேட்டும் பொழுது, அவர்கள் இருந்ததுனால ஆண்டவர் சொல்றாரு யாருக்கு? ஜெரமையாவுக்கு. அவர்களுக்கு கொடுக்க வேண்டியது அவங்கள்ட்ட கொடுத்துரு. இதே மாதிரியான காரியம் இந்த சோசியல் மீடியாவிலையும் ஒவ்வொரு அரசாங்கங்களிலும் நாங்கள் காணக்கூடியதாக வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம். ஆனாலும் தேவனுடைய வார்த்தை தான் எங்களுடைய கட்டளையின் விளக்கு. தட்ஸ் தி லா. அந்த சட்டத்தை நாங்கள் ஒரு நாளும் மீறாதபடி, என்ன தொல்லைகள் வந்தாலும் என்ன துயரங்கள் வந்தாலும் அந்த சட்டத்தை நாங்கள் மாறாதபடி வசனங்களை வாசித்து வசனத்தின்படி நடக்க நாங்கள் முயற்சி செய்யும் பொழுது மெய்யாகவே தேவன் என்ன சொல்றாரு? கம்ப்ளைண்ட். அதாவது அவருடைய வசனத்தை நாங்கள் வாசிக்கின்றோம், அது நடக்கும் பொழுது எக்ஸடஸ் 14:14 அவர் சொல்றாரு, உனக்கு துன்பம் அந்த இடத்துல வந்துச்சுன்னா நான் உனக்காக ஃபைட் பண்ணுவேன். ஆண்டவர் எப்பொழுது நமது அருகிலே இருக்கிறார். நாங்கள் தேவனுடைய நாங்களே எங்களுடைய சரீரமே தேவனுடைய ஆலயமாக இருக்கிறது. இயேசு கிறிஸ்துவை நீங்கள் ஏற்றுக்கொண்ட நாளிலே இருந்து அவரை போல படிப்படியாக ஒவ்வொரு நாளும் பரிசுத்தத்துக்குள்ளே நீங்கள் வர வேண்டும் என்பதை, பரிசுத்தத்திற்கு there is no boundary என்பதை நான் துவக்கத்திலே இருந்து சொல்லிக் கொண்டே வருகிறேன். எனவே நாங்கள் பரிசுத்தமாக்கப்பட்டவர்களாக கட்டாயமாக இருக்க வேண்டியது மிக அவசியம். இந்த புதிய வருடத்திலே புதிய காரியங்களை தேவன் செய்ய போகின்றார். குறிப்பாக இன்னொரு சின்ன காரியத்தை உங்களுக்கு சொல்ல நான் ஆசைப்படுகிறேன், மறந்து போகிறது. இந்த பிப்ரவரி இந்த 2026 பிப்ரவரி மாசத்தை நாங்க எடுத்துக்கிட்டோம்னு சொன்னா, அந்த பிப்ரவரி மாசம் இந்த 28 நாள்கள்லையும் பாருங்க, கவனித்து பாருங்க, 4 ஞாயிற்றுக்கிழமை, 4 திங்கக்கிழமை, 4 செவ்வாய்க்கிழமை, 4 புதன்கிழமை, 4 வியாழக்கிழமை, 4 வெள்ளிக்கிழமை, 4 சனிக்கிழமை என்று 28 நாள்களும் 4 நாள் இந்த மாதிரியான ஒரு காரியம் 823 ஆண்டுகளுக்கு ஒரு முறைதான் நடக்கிறது. ஆனால் இந்த 2026 இது ஒரு புதிய அதிசயமான ஒரு காரியம் பிப்ரவரி மாதத்துல வர போகிறது என்பதை உங்களுக்கு ஞாபகப்படுத்த நான் ஆசைப்படுகின்றேன். அதாவது நாங்கள் தேவனுடைய பாதத்திலே நாங்கள் துதிக்கும் பொழுது நம்முடைய வேலைகள் எங்களுக்கு கிடைக்கத்தான் செய்யும். ஒரு நாள் ஆண்டவர் எங்களை கைவிடவே மாட்டார். ஆகவே என்னுடைய செய்தி இன்றைக்கு, நாங்கள் எப்பொழுதுமே பரிசுத்தமாகவே இருக்க வேண்டும். நாங்கள் பரிசுத்தமாக இருக்க அவர் எங்களுக்கு உதவி செய்கிறார். அதை பாருங்க, நான் சொன்னேன், அவர் எங்களை அழைக்கிறார். அவர் தான் சிருஷ்டிகர். He is a loving creator and sustainer. ஆனால் தேவன் உண்டாக்கிய உலகத்தின் மீதும் அதன் மக்கள் மீதும் அக்கறை கொள்வதற்கு அவர் நமக்கு அழைப்பு விடுகிறார். நாங்க தான் அம்பாசடர்ஸ்.
நாங்கள் இயேசு கிறிஸ்துவுக்காக இந்த உலகத்திலே ஜனங்களை தேவன் பக்கம் திருப்புவதற்கு நாங்கள் இயேசு கிறிஸ்துவை போல் இமிட்டேட் பண்ண கிளம்பிட்டோம்னு சொன்னா தேவன் கிறிஸ்துவனுடைய உயிர் தெளிதலை போல எங்களையும் அடாப்டட் சில்ட்ரன், நாங்களும் வளர்ப்பு பிள்ளைகளாக அவருடைய தம்பிமார்களாக தங்கச்சிமார்களாக வாழ்கிறோம் என்கின்ற அந்த ஃபேவரை தேவன் எங்களுக்கு கொடுக்க அவர் தயாராக இருக்கிறார் என்பதை வேதத்தை வாசித்து அறிந்து முழங்கால் படியிடுங்கள். நீங்கள் முழங்கால் படியிட்டால் தேவன் குனிந்து அவர் காதை நீட்டி நீங்கள் என்ன சொல்கிறீர்கள் என்பதை அவர் அறிவார் என்று சொல்ல நான் ஆசைப்படுகிறேன். எனவே இந்த சந்தர்ப்பத்தை எனக்கு இன்றைக்கு கொடுத்ததற்காக இன்னைக்கு பிடிச்ச மிஷனரிக்கு கோடான கோடி தோத்திரம் சொல்லுகிறேன். நான் தியானிக்கையிலே அக்கினி மூண்டது என்றும் என் இருதயம் எனக்குள்ளே அனல் கொண்டது என்றும், நான் தியானிக்கையிலே அக்கினி மூண்டது அப்பொழுது என் நாவிலே விண்ணப்பங்கள் செய்தேன் என்று சங்கீதக்காரன் 39:3 வாசிக்கின்றோம். வேதம் வாசிக்கின்ற அனுபவத்தை கர்த்தருடைய பார்வையில எவ்வளவு முக்கியமானதாக இருக்கிறதோ அதே போன்று அவருடைய சமூகத்திலே அமர்ந்து அவரை குறித்து தியானிப்பது அதை விட மிக மிக முக்கியமான ஒரு காரியமாகும் என்பதை நாங்கள் சங்கீதம் 105 2-3 வாசிக்கின்றோம். ஆனால் எந்த ஒரு மனுஷனும் மனுஷியுமோ தேவனுக்கு பயந்து அவருடைய சமூகத்தை நாடி தேடி விதமாக அவரை குறித்து தியானிக்க தங்களை ஒப்பு கொடுக்கிறார். அவ்வளோ அப்படிப்பட்டவர்களுடைய வாழ்விலே கர்த்தருடைய வல்லமையும் அவருடைய அக்கினி பரிசுத்த ஆவியின் அபிஷேகம் நிரம்பி வழியும் என்பதை இந்த வசனம் விளக்குகிறது. இதைத்தான் மேலானவைகளையே நாடுங்கள் என்று கொலோசியர் 3:2 வாசிக்கின்றோம். கொலோசியர் 3:2 ஆவியிலே அனலாக இருங்கள் என்று ரோமர் 12:13 வாசிக்கின்றோம் என்று வேதம் சொல்லுகிறது. நமக்கு முன்மாதிரியாக வாழ்ந்து காண்பித்து சென்ற இயேசு கிறிஸ்துவும் பரிசுத்த ஆவியினால் அளவில்லாதபடி நிறைந்து இருந்தார் என்று யோவான் அளவில்லாதபடி நிறைந்திருந்தார் என்று வேதம் சொல்கிறது. யோவான் 3:24 என்று நாங்கள் வேதத்திலே வாசிக்கின்றோம். ஆனால் நாங்கள் எவ்வளவு தூரம் அந்த காரியத்திலே நாங்கள் முன்னேறி செல்கிறோமோ அந்த அளவுதான் எங்களால் செய்ய முடியும். That we should get a supernatural gift of the Holy Spirit daily. இந்த நாளில் ஒவ்வொரு நிமிடமும் அவருடைய நாமத்தை நாங்கள் மறந்து போகவே கூடாது. பிரியமானவர்களே, எத்தனை பேர் எதிர்த்து வந்தாலும் உங்களை ஒன்றுமே செய்ய முடியாது. அக்கினி அபிஷேகத்தினால் பெரும் மணல் நிறைந்த வாழ்வை நீங்களும் பெற வாஞ்சிக்கிறீர்களா? ஆண்டவரே, வெறுமையும் விருதுமான எங்களுடைய வாழ்க்கையையும் கூட அவலமாக வல்லமை நிறைந்ததாக தலைகீழாக மாற்றும் நீரே நீங்களும் கருத்தாக வேண்டுதல் செய்யுங்கள் என்று 2 நாளாக 16 வாசி ஜெபம் செய்வோம். அன்புள்ள தெய்வமே, இத்தனை மேலான வாழ்த்துவை நீர் எங்களுக்கு வைத்திருக்கிறீர். இந்த அனுபவத்தை இன்று சொல்லுகிற என்னையும் கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருவரையும் சுவாமி பரிசுத்த ஆவியின் அக்கினியினால நிறைத்து அனைவரை உம்மண்டையிலே கொண்டு வந்து சேர்க்க, உண்மை ஊழியம் செய்கின்ற நிலையிலே வாழ எங்களையும் ஒரு கருவியாக பாவித்து எங்களுக்கு அருள் தாரும் சுவாமி என்று இயேசுவின் நாமத்தினால் பிதாவின் பாதத்திலே அமர்ந்து ஜெபிக்கிறோம் என்று சொல்லி என் செய்தியை முடித்து கொண்டு மறுபடியும் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுகின்றேன். எல்லோருக்கும் என்னுடைய புதிய வருஷத்தின் வாழ்த்துக்களை சொல்லி விடுதலை பெறுகின்றேன். ஆமேன், ஆமேன், ஆமேன். ஆமேன், ஆமேன். பிரதர் மகேந்திரன், நீங்கள் ஏதாவது சொல்ல போகிறீர்களா? ஆமேன். தேங்க்யூ பாஸ்டர் ஞானப்பிரகாசம். நன்றாக ஒரு வார்த்தையை கொடுத்தீர்கள். புத்தாண்டின் என்கரேஜிங் வேர்டாக இருந்தது.
என்றபடியால் உங்களுக்கு கர்த்தர் உங்களையும் உங்களுடைய காலிங், உங்களோட சபை, உங்களோட வார்த்தைகள் நீங்கள் எப்பொழுதும் கொண்டு வந்து கொடுக்கிற வார்த்தைகள் கர்த்தருடைய நாமமே அதிகமாக கர்த்தரின் சபைக்கும் அவருடைய சனத்துக்கும் வந்து அதை ஆசீர்வாதத்தை நீங்கள் கொண்டு வரபடியா கர்த்தர் உங்களை அபரீகமாக ஆசீர்வதிப்பாராக. God bless you. Thank you, Pastor ஞானப்பிரகாஷ். நம்முடைய சபை தான் ரெக்கன்சிலியேஷன் ஆல்டர். அதனால் நாங்கள் வந்துட்டோம்னு சொன்னா இயேசு கிறிஸ்துவை தான் நாங்கள் இமிட்டேட் பண்ணணும் என்கிறதை நான் திரும்ப திரும்ப சொல்ல ஆசைப்படுகிறேன். இந்த தந்தை கொடுத்ததுக்காக கோடி நமஸ்காரம் சொல்லி உங்களிடமிருந்து விடைபெறுகின்றேன். ஆமேன், 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 ஆமேன். God bless you, Pastor. ஆமேன். அடுத்ததாக நாங்கள் பாஸ்டர் வெங்கட்டை அழைக்க போகிறோம். அவர் கலையத்தில் நிற்கிறார் இருந்தால் அவர் வந்து அடுத்த வார்த்தையை கொண்டு வருவார். பாஸ்டர் வெங்கட், if you are in the studios, I would like to invite you to come and share the next message for the new year with us. Yeah, I'm here. Oh, thank you. Good to hear your voice again. For the new year, I'm sure the Lord has brought about a beautiful message for us to encourage all of us. We would like to